பிரச்சனை போக்கள். உன்னோட ஆசீர்வாதத்தினாலையும் வேதவல்லியோட பிரார்த்தனையினாலையும் உன் புள்ள நாகராஜ இன்னைக்கு செத்து பொழைச்சு வந்திருக்காமா. வேதவல்லி, உன் கையால விளக்கேத்து. எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க. இப்பதான் அத்தை கிட்ட சாமி கும்பிட்டீங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிருக்கு. என்னால இதை சாதாரணமா எடுத்துக்க முடியல மாமா. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க மாமா, ப்ளீஸ். என்னத்த பண்ண சொல்றா? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு புரியலையே. நீங்க இதுப்பா வைப்பீங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அப்பா இது தாலி கைனி விடுறதுக்கும் என் உடம்புக்கும் அப்பா அது ஒரு சம்மந்தம் கிடையாதுப்பா. விடுங்கப்பா. இல்லடா கண்ணா, இது அப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியாதுடா. வேதவல்லி சொல்றது சரிதான்ப்பா. இதுக்கு ஏதாவது பண்ணி அனுப்பிட்டா. அப்பா, எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நிறைய பரிகாரம் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அவர் வேணா வர சொல்லட்டுமா? வர சொல்றா, இன்னைக்கே வர சொல்லு. அவர் என்ன சொல்றான்னு கேட்போம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்போம். சரிப்பா. அப்பா எதுக்குப்பா இதுக்கு பரிகாரம் தேவையில்லாம இதெல்லாம் எதுக்கு? இது எங்க திருப்திக்கா பண்றோம்டா. நீ பேசாம இருடா. நீ கவலைப்படாதம்மா. அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணலாம். ஒரு ஆபத்து வராது, தைரியமா. அந்த ஆள் வந்து இன்னத்த பரிகாரம் சொல்லி எவ்வளவு பணத்தை புடுங்க போறாப்லையோ. ஐயோ, முதல்ல பையனோட ஜாதகத்தை கொடுங்க. என்ன குரு குருன்னு பாக்குறாரு? மறுபடியும் பாக்குறாரு. பார்வையே சரியில்லையே. பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க. ஜோசியரே, இந்த ஜாதக கணிப்பு எப்படி இருக்கு? பையனுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. அத்த சொல்லு. சளி புச்ச மாதிரி சனி புச்சிருக்கணும்னு நினைச்சேன். விளங்கிடும். 7ஆம் இடத்துல தனி இருந்தா கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஜாதகருக்கு பெரிய கண்டத்தை உருவாக்கி இருக்கு. இப்போ அவர் ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சிருந்தாலும் இன்னும் 6 மாசத்துக்கு இவருக்கு நேரம் மோசமா தான் இருக்குது. ஐயையோ, 6 மாசமா? இன்னும் என்னென்னலாம் கண்டம் வரப்போதோ தெரியலையே. தொழில் முடங்கும், உடல் சோர்வு, நரம்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி அதிகமா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கணும். வம்பு வழக்குகளுக்கு போகவே கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடுறது, மத்தவங்களுக்கு காசு பணம் செலவு பண்றது, இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கிறது நல்லது. எதுவுமே பண்ணலாம், வீட்டுக்குள்ளதான் உக்காந்துக்கணும். இந்த பையனோட மனைவி ஜாதகம் என்னங்க சொல்லுது? கணவனுக்கு 7ல சனின்னா மனைவிக்கு 7ல குரு உச்சத்துல இருக்காரு. சரியா சொல்லணும்னா அவங்களோட தாலி பாக்கியத்தினாலதான் உங்க பையன் இந்த கண்டத்துல இருந்தே தப்பிச்சிருக்காருன்னு சொல்லணும். உங்க மருமகளாலதான் உங்க மகன் இப்போ நல்லபடியா குணமாகி வந்திருக்காரு. அம்மாவோட ஜாதகத்துல 7ல குருவுக்கு பதிலா வேற கிரகங்கள் இருந்திருந்தா ஒண்ணு உயிர் பலி நடந்திருக்கும்,
இல்லன்னா நிரந்தரம் முடக்கம், அதாவது பக்கவாதம் வந்திருக்கும். பக்கவாதமா? ஐயோ தம்பி, உங்க நல்லதுக்கு சொல்றேன். காலையில முழிச்சா உங்க மனைவி முகத்துல முழிங்க. வெளியில போனா பணத்தை அவங்க கையில கொடுத்து வாங்கிட்டு போங்க. தொழில் தொடங்குனா அவங்க பேர்ல தொடங்குங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க நிழல் மாதிரி கூடவே இருந்தீங்கன்னா ஓஹோன்னு வருவீங்க. ஓஹோ. அப்படி இல்லைன்னா நீங்க துடுப்பில்லாத படகு மாதிரி தத்தளிக்க வேண்டியது இருக்கும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கையில வெறுமனே இருந்த உங்களுக்கு அவங்க கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் குடும்பத்தோட பாசமே கிடைச்சிருக்கும், வெற்றிகள் கிடைச்சிருக்கும், பொறுப்புகளை உணர்ந்திருப்பீங்க. இது வரைக்கும் அப்பப்போ உன் மேல கோவப்பட்டது வாஸ்தவம் தான். ஆனா எப்ப நீ வேதவல்லி கழுத்துல தாலியை கட்டிட்டிய அப்பவே உன் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிருச்சு. நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை வேற ஒரு லெவலுக்கு டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. இவரு சொல்றதும் ஒரு மாதிரி கரெக்டா தான் இருக்குது. அதனால உங்க மனைவி உங்களுக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. கவலையப்படாதீங்க. ஜோசியர், உங்களை இவ்வளவு அவசரமா வர சொன்ன காரணமே இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு எங்க மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம். அப்படி என்ன சம்பவம் நடந்தது சொல்லுங்க. அவனோட மனைவியோட அதனால தான் ஏன் இப்படி ஆச்சு, இதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் பண்ணணும்னு உங்களை கேட்கத்தான் உங்களை வர சொன்னேன். இந்த நேரத்துல கழுத்துல இருக்கிற தாலி கீழே விழுந்ததுல எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஐயா நீ ஏதாவது பரிகாரம் இருக்குமான்னு கேட்கத்தான் உங்களை இங்க வர சொன்னோம். சொல்றேன். அடுத்த ஆப்பு வைக்க போறான். ஜோசியர், ஏதாவது கோயில் குளம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் போய் எதாவது பண்ணுவாங்களே, அது மாதிரி பண்ணலாமா? கீழே விழுந்த தாலிய இனிமே கட்ட வேண்டாம். வாட் ஏ கிரேட் எஸ்கேப். அந்த தாலிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் உண்டியல்ல தானமா போட்டிருக்க. இப்போதான் நீ கரெக்டா பேசுற. ஜோசியர், நீங்க என்ன சொல்றீங்க? கட்டின தாலிய கோயில் உண்டியில போட்டுட்டு இந்த பொண்ணு தாலி தான். நான் தாலி இல்லாம இருக்கணும்னு சொல்லலையே, என்ன வேற ஒரு புது தாலி கட்டணும்னு தானே சொல்றேன். அகைன் ஆப்பா. அம்மன் கோயில்ல வச்சு மறுபடியும் புதுசா வேற ஒரு தாலியை கட்ட சொல்லுங்க. டபரா செட்டால என் குழப்புறானே. அதுதான் இதுக்குண்டான பரிகாரம். அப்படி பண்ணுனா அடுத்து அவருக்கு வரக்கூடிய துன்பங்களும் கண்டங்களும் எல்லாம் விலகிடும். எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல இந்த இன்னொரு தாலிய அவங்களே அவங்க கைத்துல கட்டிப்பாங்கல்ல. அவங்களே கட்டிக்கிட்டா அதுக்கு பேரு கல்யாணமும் கிடையாது, அவங்க உங்களுக்கு மனைவியாவும் இருக்க முடியாது. மறுபடியும் நீங்க தான் உங்களுக்கு தாலி கட்டணும். ஐயோ. உங்க கையாலேயே மாங்கல்ய தானம் பண்ணாதான் பரிகாரம் நிவர்த்தி ஆகும். ஜோசியரி, நீங்க சொன்னதை கேட்ட அப்புறம் தான் மனசுக்கே சமாதானமாச்சு. சரி, நீங்க சொல்ற அந்த கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலாம் சொல்லுங்க. ஏன் நாளைக்கே நல்ல நாள் தானே. அவசரப்படுறானே. நாளைக்கே இந்த பரிகாரத்தை முடிச்சிடலாமே. அப்படியே செஞ்சாலும் ஜோசியர், ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? நான் வாங்கிக்கோ. சுந்தர, அவர் கூட போ. சரிப்பா. அப்பாடா. ஆக நாகாஜிக்கு வேதாஜிக்கு நாளைக்கு மறுபடியும் டும் டும் டும். அப்பா தேவையில்லாம அவசரப்பட்டு வேணாம்ப்பா இதெல்லாம். செய்யணும்டா. அப்பா அப்பா. வேதவல்லி, முகூர்த்தத்துக்கு என்ன புடவை கட்ட போற? ஏதாவது பட்டு புடவை கட்டிக்க வேண்டியதா? அப்படின்னு ஒண்ணு பண்ணு. அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு புடவை பட்டு புடவையா? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். முடியாத பொண்ணு கத்துல எத்தனை வாட்டி நான் தாலி கட்டுறது? ஏய், என்னடா? கங்க்ராட்ஸ். எதுக்கு? ஹலோ, கையை கொடுமா. திரும்பவும் கல்யாணம் நடக்கும் போது அப்புறம் என்ன? வயிற்றுல கலப்பாதி போடா. டே டே அண்ணா, பேச்சுலர்ஸ் பார்ட்டி எல்லாம் கிடையாதா? கூட்டு போனவன போட. பா. ஏன் குலைக்கிறான்? தம்பி வாங்க போலாம்.
கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐயோ ஒத்துக்கவே கூடாது. மறுபடியும் வேதாஜி கைத்துல தாலி கட்டுறதா? ஐயோ போனாண்டா, ஒரு தடவை தான் செம்தியா மாட்டிக்கணும். என்ன பண்ணா? ஜெமினி கணேசாண்ட சொன்னா வேலையாது. அது ஒரே வழி, வேதாஜி ஆண்டே ஏதாவது சென்டிமெண்டா பேசி தபாச்சிட வேண்டியதுதான். சாட்சிக்காரன் காலை விழுறத விட சண்டைக்காரன் காலை விழுறது பெட்டர் தானே? நம்ம காலையே வந்துடும். பட் வாட் டு டூ? கள்ளெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? ஓ கையை நீட்டுங்க. எதுக்கு? எதுக்குன்னு சொன்னதா கை நீட்டுவீங்களா? Yes, of course. இப்ப கையை நீட்ட போறீங்களா இல்லையா? எதுக்குங்க கை நீட்டணும்? டாக்டர் இந்த கிரீமை டெய்லி உங்க கையில தடவி நீவி விட சொல்லிருக்காரு. அதுக்குதான் கையை நீட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கையில இப்போ வலியெல்லாம் கிடையாது. இப்போ நல்லா தான் இருக்குது. விடுங்க. இப்போ பெயின் இல்லாம தான் இருக்குமா, ஆனா அதை சரியா கவனிக்காம விட்டுட்டா பின்னாடி பெரிய பிரச்சனை எல்லாம் வருமா. பின்னாடி என்ன பிரச்சனை வருமா? கண்டிப்பா அதை சொல்லணுமா? Yes, of course. Tell me the truth. பக்கவாதம் வரதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அம்மா, ஜோசியக்காரன் சொன்னதும் டாக்டர் சொல்றதும் மிக்ஸ் ஆகுது. பக்கவாதமா? தெரியுதுல்ல, கையை நீட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. வேதாஜி ஆண்டை இப்போ சென்டிமெண்டா எப்படி பேசுறது? இப்ப எப்படி இருக்கு? வேதாஜி சும்மா சொல்றேன் நினைக்காதீங்க. ஆயின்மெண்ட் போறதுக்கு முன்னாடி லைட்டா பெயின் இருந்துச்சு. இப்ப ஃபுல்லா போயிடுச்சு. வேதாஜி, அந்த டிராயருக்குள்ள ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அது எடுத்தாங்களே. என்ன மருந்து? அதுல ஒரே ஒரு மருந்தா இருக்கும், அதை எடுத்தாங்க. இத்த கொடுங்க. உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. உங்க உள்ளங்கைய காட்டுங்க. எதுக்குங்க? நான் எல்லாத்துக்கும் எதுக்கு எதுன்னு கேள்வி கேட்டுனே இருக்கிறீங்க. என் கையில காயம் பட்டதுனால நீங்க மருந்து போட்டீங்க. என்னால உங்க கையில ஒரு காயம் பட்டிருக்குதுல்ல, அது நான் தானே மருந்து போடணும். கையே காட்டுங்க வேதாஜி. நாங்க இப்படி தாறுமாறா பொங்கிருக்குது. எனக்கு புரியவே இல்லைங்க. நானும் சூடா டீயா கூட கையில் தொட மாட்டேன். நீங்க எப்படிங்க தைரியமா டீயா தொட்டீங்க? பாவங்க நீங்க. இருங்க இருங்க, மருந்து போட்டு விடுறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். படாதீங்க. என் கை உரல பட்டிருக்குது இல்ல, காயெல்லாம் கபால்னு காஞ்சிரும் பாருங்க. தேங்க்யூ. என்னத்துக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பாவங்க நீங்க. எனக்காக கோயிலெல்லாம் போய் சாமி கிட்டலாம் வேண்டிக்கின்னு நேர்த்திக்கடலாம் பண்ணிடுறீங்க. நான் தானே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதானே உண்மை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க. ஒரு நிமிஷம். அதே உங்களாண்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குது. அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க தயக்கம்? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டணும்னு சொன்னாங்கல்ல. ஆமா.
அது மட்டும் வேணாங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. இதெல்லாம் சும்மாங்க துபாகூர் வேலை, போய் பேசுறானுங்க. காசு புடுக்கிறதுக்காக அந்த ஜோசியக்காரன் வாய்க்கு வந்தபடி கண்ணா அப்படின்னு வளர்ந்து போய்க்கிறான். அந்த ஆள் பேச்சை கேட்டு போய் மறுபடியும் இந்த தாலியை கட்டினா என்ன இது? பைத்தியகாரத்தன மாதிரி இது. பாட்டு ஸ்டூபிட் ஆளுங்க. வேதாஜி, உங்க கயிற்றுல இருந்து அருந்து கொண்ட தாலியும் என் உயிருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏங்க ஒரு கவுரது அது போய் அருந்து கொண்டதுக்கு போய் நம்ம மறுபடியும் தாலி கட்டணும் கல்யாணம் பண்ண என்ன கன்றாவிங்க இது? கேக்குறது செம காமெடியா இது. சரி விடுங்க, வீட்டில் இருக்க பெருசுங்க ரொம்ப ஆசைப்படுறனால வேணா என்ன பண்ணலாம், கடிக்கு போய் ஒரு மஞ்சள் கவுரு வாங்கி அருந்து போன தாலி இதில் கோத்து நேராக பூஜை ரூமுக்கு போங்க. நல்லா கண்ணை மூட்டி நல்லா சாமி கும்பிட்டு விபூதி பட்டெல்லாம் அடிச்சு நீங்களே உங்கள் கையால் தாலி எடுத்து கட்டிக்கோங்க. ஆனால் ப்ளீஸுங்க, தயவுசெய்து எந்த காரணத்துக்கு கொண்டும் என்ன மறுபடியும் உங்கள் கழுத்தை தாலி கட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கு புண்ணியமாக போவோம். ஐயோ ஏங்க, என்னத்துக்கு உங்க கண்ணு கலங்குது? ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. நான் ஒரு வேண்டுகோள் வைக்கலாமா? சொல்லுங்க. நீங்களா ஆம்பளைங்க தாலி மெட்டி இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விளையாட்டா தெரியல. ஆனா ஒரு பொண்ணால இதெல்லாம் சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாதுங்க. எங்களுக்கு இதுதான் பெருசு. எங்களுக்கு இதுதான் நம்பிக்கை. எங்களுக்கு இதுதான் புருஷனோட உசுரு. இது வரைக்கும் அவங்க கிட்ட இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்டதில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன். என்ன உங்களோட மனைவியை ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல, என் கூட நீங்க வாழனாலும் பரவாயில்ல, ஆனா தாலி கட்ட முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நாளைக்கு எனக்கு நீங்க தான் தாலி கட்டணும். எல்லா சடங்குகளையும் ஒரு புருஷனா இருந்து நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும். என்னால எனக்கு நானே தாலி கட்டிக்க முடியாதுங்க. அது என் மனசும் ஏத்துக்காது. என்னோட இந்த வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு நாளைக்கு கோவில்ல எனக்கு தாலி கட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் என் நம்பிக்கையை கொண்டுடாதீங்க. என்னடா இது, இவங்களாண்டியும் வேலைக்கு ஆகலையே. ஒரு தாலி போய் ஏன் இவ்வளவு சென்டிமெண்டா யோசிக்கிறாங்க? நாளைக்கு காலை கோயிலுக்கு போய் என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. தாலி கட்டலாம் விட மாட்டாங்க போல இருக்குது. மாப்பிள, ஆண்டவன்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு நான் பலமுறை சந்தேகப்பட்டிருக்கேன் மாப்பிள. ஆனா அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள. நடப்பது எல்லாமே எழுதி வைக்கப்பட்ட விதி. இந்த உலகமே ஒரு நாடக மேடை மாப்பிள. அந்த நாடகத்தோட டைரக்டர் அந்த ஆண்டவன் தான் மாப்பிள. அந்த ஆண்டவனே தான். என்னத்தான் இதே நல்லெண்ணெய இடுப்பு வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? மாப்பிள, காட் இஸ் டபுள் கிரேட் மாப்பிள. காட் இஸ் டபுள் கிரேட். இப்ப நீ எப்போதைக்கு வந்து கடவுளுக்கு பாராட்டு விழா நடத்தினுங்கிற? பின்னடா, நீ மல்லிகாவுக்கு தாலி கட்டி அவளை உன் வாழ்க்கையில பிட்டிங் பண்ணலாம்னு நினைச்ச. ஆனா ஆண்டவன் மல்லிகாவை நைஸா கட்டிங் பண்ணி விட்டுட்டு வேதவல்லி கூட மறுபடியும் உன்னை வெட்டிங் பண்ண வச்சான் பார். என்னடே, அங்க வச்சாண்டா ட்விஸ்ட் அந்த ஆண்டவன். அவனுடைய திருவிளையாடல நான் என்னன்னு சொல்றது? டேய், நீ ஆரம்பத்துல மல்லிகாவை காதலிச்ச. ஆனா அப்பவும் அவன் உன்னைய வேதவல்லிக்கு தான் தாலி கட்ட வச்சான். இப்ப நீ மல்லிகாவுக்கு தாலி கட்டலாம்னு நினைக்கிறப்ப அவன் மறுபடியும் வேதவல்லிக்கே தாலி கட்ட வச்சான் பாரு. இதுல இருந்து அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? தெரியுதாடா? என்னடா? டேய், இந்த ஜென்மத்துல இந்த நாகராஜனுக்கு வாக்கப்பட்டவ வேதவல்லி மட்டும்தான். இன்னும் நீ எத்தனை தடவை மல்லிகாவுக்கு தாலி கட்டணும்னு நினைச்சாலும்
கடைசியா வேதவல்லிக்கு தாலி கட்டுற மாதிரி தான் இந்த கதையே முடியும். எஸ், அதுதான்டா உன்னுடைய விதி. பஞ்சே செம்ம கான்ல இருக்க சொல்லிட்டேன். நீ வந்த புண்ணுல வேலை பாத்துனுக்கிற நாசமாடு அச்சு மூஞ்சிங்கள கோய்பிடுவேன். வேதா, பியூட்டி பார்லர் போய் பிரைடல் மேக்கப் ஏதாவது பண்ணியா என்ன? இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, வழக்கத்தை விட லைட்டா கொஞ்சம் பிரைட்டா இருக்கே, அதான் கேட்டேன். அது மேக்கப் இல்ல மஞ்சு, வெக்கத்துல வந்து வெளிச்சம். என்ன வேதவல்லி, நான் சொல்றது சரிதானே? ஏய், என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? ஐ, கலாய்க்கலாம் இல்ல, நிஜமாவே இன்னைக்கு நீ அவ்வளவு அழகா இருக்க. என்ன உனக்கு சந்தோஷம் தானே? நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதியும் சந்தோஷமும் இன்னைக்கு என் மனசுல இருக்கு. நான் ஏற்கனவே அவர் கையால தாலி ஏத்துக்கிட்டப்போ எந்த விதமான சந்தோஷமும் இல்லாம என்ன நடக்கும்னு கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு அதிர்ச்சியில தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவர் எனக்கு தாலி கட்ட போறாருன்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷப்படுறேன். உண்மையை சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னைக்குதான் உண்மையான கல்யாண நாள். வாழ்த்துக்கள் வேதா. தேங்க்ஸ். உன் நல்ல மனசுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும். வாழ்த்துக்கள் வேதா. தேங்க்ஸ் கல்பனா. புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி நல்ல யோகமடா, ரப்பப்பரி அந்த மணமகள் தான் ரப்பப்பரி. சிறுப்பாய் அடி வாங்க இப்ப சொல்லிட்டேன். இல்ல மாப்ள, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. இந்த சீப்பை வச்சு சீவிக்க. கொச்சல் அறிவிட்டு காட்டுருமா. அண்ணே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்பா உன்னை கூப்பிட்டாரு, சீக்கிரம் வா. போடா வரேன் போ. ஆமாமா வந்துரு மாப்ள. ஆமா நடராஜி, என்னடா? கல்யாணம் முடிஞ்சதும் விருந்துக்குமா